ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி பப்பி டிசைன் கேக் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பொறுமையாக பார்க்கலாம். இப்போ அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த பேனில் செய்ய போகிறோமோ அந்த பேனை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். 7 இன்ச் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா 6 இன்ச் பேனை வந்து எடுத்துகிட்டு நல்லா ஆயிலோ பட்டரோ தடவிட்டு நல்லா பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்துருக்கேன். அதாவது ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குழியாகவும் இல்லாமல் கொஞ்சம் குழியாக இருக்க மாதிரி கிண்ணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வளைவாக வர்றதுக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும். அந்த கிண்ணத்தையும் நான் வந்து லேசாக ஆயில் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் ஃபுல்லாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்னதாக போடுறதுனாலும் கூட நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு க்ளீனான ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அது மேலே சல்லடை வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வந்து 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் மாவு எடுத்துருக்கோம். அடுத்து ஒரு 1/4 கப் எடுக்கிறோம். மொத்தத்தில் இப்போ 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கு. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். பால் பவுட்ரு இல்லைனாக்க கூட நீங்கள் வந்து பால் பவுடர் இல்லாமலும் கூட செய்யலாம், நல்லா வரும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சுக்கோங்க. 3 தடவை சளிச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு தடவை சளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு க்ளீனான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன்னா, இது வந்து பெரிய முட்டையாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன முட்டையாக இருந்ததுன்னா 3 எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு அந்த பவுலில் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பவுட்ரு பண்ண ஜீனி தான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதை வந்து பீட் பண்ணிக்கணும். எந்த கப்பில் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவுக்கு ஜீனி பவுட்ரு பண்ணது சேர்த்துக்கணும். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மொத்தத்தில் இப்போ 3/4 கப்பு ஜீனி சேர்த்தாச்சு. நல்லா ஃப்ளஃபியாக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வர்றது வரையில் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலான குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக பீட் பண்ணி எடுத்தால் போதுமானது. இப்போ ஓரமாக வலிச்சு விட்டுட்டு நான் வந்து விஸ்கு எடுத்துருக்கேன் யூஸ் பண்ணுறதுக்கு, மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து ஸ்பேச்சுலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சளிச்சு எடுத்து வச்சு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நான் வந்து 1/4 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பார்த்துக்கங்க. நம்ம மாவோட அளவை பார்த்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த 1/4 கப்பில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு வந்து மிச்சமாக இருக்குது பால். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுமானது. ஃபஸ்ட்டு சின்ன கிண்ணத்தில் 3/4 இதுக்கு ஊற்றிக்கங்க. ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, ஏன்னா மாவு வந்து பொங்கி வரும். அதுக்காக ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 தடவை இது ஏர் பப்பிள்ஸ் போகிறதுக்காக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த கிண்ணத்தையும் டேப் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து அவனை வந்து 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அவனில் இதை வந்து 40 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெண்டையும் ஒரே நேரத்தில் தான் நான் வைக்க போகிறேன், ஏன்னா ரெண்டுமே சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் அவனில் வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். நீங்கள் இதே இது குக்கரில் இல்லாட்டி கடாயில் செய்கிறதுனாக்கா ஒன்றுனா வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 40 நிமிஷத்து கரெக்டாக ஆச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு நம்மளுக்கு கேக்கு. இப்போ இதை ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ டிமோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், பேன்லேயும் எந்த இதுவுமே ஒட்டவே இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பர் சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு. தொடுறதுக்கே பயமாக இருந்தது, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பான்ஜியாக இருந்துச்சு இந்த கேக்கு. இது பாருங்கள், நல்லா ஹைட்டாகவும் வந்திருக்குது. இந்த கிண்ணத்தில் இருக்கிறதையும் நம்ம வந்து டிமோல்ட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி இட்லி மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கேக்கு பார்க்குறதுக்கு. நல்ல சாஃப்டாக இருக்குது இதுவும். இப்போ அதை வந்து 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த சின்ன கேக்கையும் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள். இப்போ இதில் ரொம்ப குட்டியாக ஒன்று இருக்குது, அப்புறம் மீடியமாக ஒன்று இருக்குது, ரொம்ப பெருசாக ஒன்று இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குட்டி கேக்கு அளவுக்கு நம்ம வந்து அந்த பெரிய கேக்கை வந்து இருக்கிறதுலே பெருசாக இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கட் பண்ணிவிட்டு அந்த மிச்ச பீஸெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, அதுவும் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், 2 ஒரே அளவு வந்துருச்சு. 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து நான் வந்து விப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கேக் போர்டு எடுத்துகிட்டு அது மேலே வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெரிய கேக் வச்சு நம்ம வந்து இது பண்ணணும், ஐசிங் பண்ணணும். இதில் வந்து நான் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து சேர்க்குறேன். நீங்கள் சேர்க்காமலும் கூட செய்யலாம். இது சேர்த்தா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து சேர்க்குறேன். அது மேலே அடுத்த லேயர் வச்சு அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து க்ரம் கோட் வந்து கொடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரையிலும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இதே மாதிரி சின்ன கேக்கையும் நம்ம வந்து இப்போ ஐசிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன பீஸு, அதுக்கப்புறம் நடுவில் வந்து மீடியமானது வச்சுட்டு அது மேலேயும் சின்ன பீஸ் வச்சு ஐசிங் பண்ணணும். இதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி வளைவான ஷேப் வந்து கிடைக்கும். இதே வந்து சும்மா க்ரம் கோட் மட்டும் கொடுத்தா போதுமானது. இப்போ நான் வந்து அந்த ஒயிட் விப்பிங் க்ரீமில் சாக்லேட் பவுடர், அதாவது கொக்கோ பவுடர் இருக்குல்ல, அது வந்து சும்மா 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணினேன். மிக்ஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்து கிடச்சிரும். இது வந்து பேஸ்கட் நாசில்னு கிடைக்கும் கடையில். அந்த நாசில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து பேஸ்கட் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். அந்த நாசில் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இப்படி நேரே போட்டுருங்க. நேரே போட்டுவிட்டு அடுத்து இப்படி கிராஸாக 2 இல்லாட்டி 3 நம்ம கேக்கோட ஹைட்டை பொறுத்து நம்ம வந்து போட்டுக்கணும். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் போட்டு பார்க்குறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் அங்கங்கே அப்படி இப்படி வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த குட்டி கேக் வைக்கிறதுக்கு வந்து அது வந்து உள்ளே போய் நிற்கணும்ல, அதுக்காக இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கு அப்படி இல்லைனாக்கா ஒரு இது எடுத்துக்கங்க, குச்சி எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரா வந்து கரெக்டாக அந்த கேக்கோட அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 1 மட்டும் குத்துனோன்னா அது வந்து அந்தளவுக்கு இதுவாக நிற்காது. அதனால் 2 குத்துனோன்னா தான் சரியாக வரும். அதே மாதிரி நம்ம வந்து பெரிய கேக் இருக்குல்ல, அந்த பெரிய கேக் மேலே வந்து ஏதாவது ஒரு தட்டு அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணம் ஏதாவது ஒன்று வச்சு நல்லா நடுவில் சென்டரில் நம்ம வந்து ஒரு இது வச்சுக்கணும், மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கேக் எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு கிண்ணம் வச்சு தான் மார்க் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு அழகாக அந்த சர்க்கிள் தெரியுதுல்ல, அது மேலே அந்த கேக்கை வச்சிடலாம். அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சு அந்த குச்சியை வந்து 2யும் குத்தி வச்சாச்சு. இப்போ நம்ம ஐசிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த குட்டி கேக்கையும் எடுத்து அது மேலே சென்டரில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அழகாக நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் கட் பண்ணி வச்சோம்ல, அந்த பீஸெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி க்ரீம் வச்சு இது பண்ணி வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து காலுக்கு காதுக்கு எல்லாத்துக்குமே ஆயிரும். இந்த மாதிரி டிசைன்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேக் வச்சு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அழகாக அந்த கால் இதெல்லாம் அந்தளவுக்கு அதே மாதிரி கிடைக்கும். க்ரீம் வச்சு பண்ணுறப்ப கொஞ்சம் அங்கெங்கேயோ அப்படி இதுவாகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அது ஷேப் வந்து கிடைக்காது. இப்போ அது 2யும் இந்த மாதிரி கால் மாதிரி நான் வச்சுட்டு அது மேலேயும் க்ரீம் வந்து தடவிக்கிறேன். இப்போ பாருங்கள், கால் 2 ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே காதுக்கும் அதே மாதிரி கேக் பீஸ் வச்சு அப்படி வளைச்சி விட்ட மாதிரி வச்சுட்டு அது மேலேயும் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அதுவையும் நல்லா ஒரு கார்டு வச்சுட்டு கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ கண்ணும் மூக்கும் வைக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணினேன்னாக்கா ஒரு அடையாளம் வந்து வச்சுக்கிட்டேன். க்ரீமில் வந்து பிளாக் கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அழகாக சின்ன சின்னதாக வச்சுட்டு மூக்குக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுருங்க. இப்போ நான் வந்து இது கிராஸெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த நாசில் தான் எடுத்திருக்கேன். அதாவது ஓட்டையாக நிறையா ஓட்டை இருக்கும், அதை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒயிட் கலர் க்ரீம் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே சும்மா வச்சு அமைக்கிட்டு மேலே அப்படியே சும்மா எடுத்துட்டோம்னா போதும். அழகாக நம்மளுக்கு அப்படி இது மாதிரி முடி மாதிரி அழகாக ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கண்ணுக்கு அதே மாதிரி சின்னதாக 2 டாட் வச்சுருக்கேன். ஒயிட் கலரில் உள்ள க்ரீமை வச்சு 2 டாட் அழகாக சின்னதாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் வச்சுருக்கேன். அப்படியே அது பார்க்குற மாதிரியே இருக்குது நம்மளுக்கு பார்க்கையில். நம்ம வந்து அது சாக்லேட் க்ரீம் இருக்குல்ல, அதே மிச்சம் இருக்கிறத வந்து அப்படியே சின்னதாக பார்டர் மாதிரி சுற்றிலும் கொடுத்து விட்டுடலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த ஒயிட் கலர் க்ரீம் இருக்குல்ல, அதிலே கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து க்ரீன் கலர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த லீஃப் நாசில் இருக்குல்ல, அந்த லீஃப் நாசில் எடுத்துகிட்டு அதை வந்து சின்னதாக அப்படி எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கேயெல்லாம் அப்படியே சுற்றிலும் நம்ம வந்து அந்த லீஃப் இருக்க மாதிரி கொடுத்துட்டோம்னாக்கா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. இதுக்கு சைடில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா ரோஸ் கூட நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இல்லைனாக்கா ரோஸ் இருந்ததுன்னா கூட வைக்கலாம். என்கிட்ட வந்து ரோஸ் இன்றைக்கி வேஃபர் ரோஸ் வந்து இருக்குது. அதை தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அப்படி சும்மா சைடில் சிம்பிளாக ஒன்று மட்டும் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து சுற்றிலும் கூட ரோஸ் வரைஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ க்யூட்டான பப்பி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. நம்ம வீட்டிலே இவ்வளோ அழகாக செய்ய முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சோன்னாக்க நிறையா பேர் வந்து ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டு போவாங்க. இந்த பப்பி கேக் வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.